இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் சிம்மம் டு விருச்சிக ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த 10 to 16ஆம் தேதி நீங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஜோதிடம் கூறுதுன்றதை இந்த பதிவில் பார்ப்போம். சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கலவையான வாரமாகத்தான் இருக்குது. அவசரமாக எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. குறுகிய காலத்தில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆசையை தவிர்த்துருங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு குறைவாகத்தான் இருக்குது. மன வருத்தம் உண்டாகும். வாகன ஓட்டையில் கவனமாக இருக்கணும். விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசி என்பவர்களுக்கு உற்சாகமும் தைரியமும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும். கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகளால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலிச்சிங்கன்னா சிறப்பான காலமாக இருக்கும். இருவருக்கும் இடையே அன்பும் ஆதரவும் பெறும். திருமண வாழ்க்கை இனியதாக இருக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயங்களை பெறுவீங்க. துலாம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நேரத்தை சிறப்பாக செலவிடணும். நல்ல லாபத்தையும் பலன்களையும் பெறுவீங்க. உங்களுடைய திறனை காட்டுவதற்காக சிறந்த நேரமாக இருக்கும். அதிர்ஷ்டத்தின் பலனை முழுமையாக அனுபவிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. வீட்டில் சுப காரியங்களுக்கான பேச்சுக்கள் எல்லாம் தொடங்க ஆரம்பிக்கும். சுப காரியங்கள் நல்ல வெற்றியும் கொடுக்கும். ரொம்ப நாளாக எதனாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. அது இன்ன வரைக்கும் முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் உங்களால் வாங்க முடியும். விருச்சிக ராசி அன்பர்கள் கவலைப்படுவதை நிறுத்துறது நல்லது. அடுத்த காரியத்தை நோக்கி சிந்திக்கிறது சிறப்பான பலனை தரும். சில பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்தாலும் நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனை மற்றும் உதவியால் நிம்மதி அடைவீங்க. அப்புறம் சொத்துக்கள் நிலமெல்லாம் நீங்கள் இந்த தொடர்பான குடும்ப தகராறு இது நாள் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் பேசி தீர்த்துக்கிருவீங்க. தொழில் செஞ்சிங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களை பேசி தீர்த்துக்கிறது நல்லது. காதலிச்சிங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலனில் அக்கறை காட்டுவது அவசியம். இதுவரை இந்த பதிவில் விருச்சிக ராசி என்பர்கள், துலாம் ராசி என்பர்கள், கன்னிராசி என்பர்கள், மேலும் சிம்மராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசியினர்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த வாரத்தில் மட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.